தொங்கராசு, என்ன எதுக்கு வந்திருக்கிய? எதுக்கு வந்திருக்கேனா? என் மகளை எங்க? உங்க மகளை எங்கன்னு எங்ககிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? வீட்டுல போய் பாருங்க. என் வீட்டுல என் பிள்ளைய காணோம். அதை எதுக்கு எங்ககிட்ட வந்து கேக்குறிய? எனக்கு உங்க மகன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னது, என் மகன் மேல சந்தேகமா இருக்கா? இவன் இங்கதான் நிக்கிறான், உங்க மகளை என்ன கூட்டிட்டா ஓட்டிட்டான்? இவன் தான் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பானே, எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன பேசுறீ நீங்க? எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில வச்சுட்டு நாங்க இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கோம். அவனை எங்க கூட தான் இருந்தா, அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைய எப்படி கூட்டிட்டு போய் எங்க கொண்டு வச்சுட்டான்? ஏமா என் பிள்ளை வீட்ல காணோமா? பொம்பளை பிள்ளை வீட்ல காணோம்னு எங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க மகன் என் பிள்ளை எங்க கூட்டிட்டு வச்சிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சுட்டு இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். ஊருக்கு போனேன்னு சூர்யா தான் கூட்டிட்டு கிளம்புனேன். ட்ரெயின்ல இருக்கும்போதே நெஞ்சு வலி மாதிரி இருக்கேன்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணா எல்லாரும் மொத்தமா ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இப்பதான் வாரோம். நாங்க உங்க மகளை காணோன்னு எங்கிட்ட வந்து கேட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க மகளை உங்க மகன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அன்னைக்கு இவன் தான் இந்த நிச்சயம் நடக்க கூடாதுன்னு வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு போனான். அதுக்கு பிறகு பார்த்தா எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு நாள் வந்து நின்னான். இன்னைக்கு எங்க பிள்ளைய வீட்டுல காணோம். இவன் தான் எங்க பிள்ளைய ஏதோ பண்ணிட்டான். ஏய், என் பிள்ளைய கொண்டு போய் எங்க வச்சிருக்கா? இங்க பாருங்க தங்கராசு, இந்த மாதிரி ஏய் ஓயின்லாம் என் பிள்ளைய பேசுற வேலை வச்சுக்கிடாதங்க. அவன் என்ன உங்க வீட்டுல மாடா மேய்க்கிறான்? அங்கிள், சரோ எவ்வளவு நேரமா காணும்? இல்ல, அந்த ஆள் பண்ணி ஏய் ஓயின்னு பேசிட்டு இருக்காரு. நீ என்னடானா எவ்வளவு நேரமா காணும்னு விசாரிச்சிட்டு இருக்கா? முட்டா தேடி போயிருப்பா போல இருக்கு. டேடி, அவங்க பொண்ணை காணோன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவர் தானே அவரு. அவரை ஏன் இப்படி விரோதி மாதிரி பாக்குறீங்க டாடி? இவ்வளவு நாளா இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்ப மட்டும் இப்படி பேசுறீங்க டாடி? அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், சரோ கிடைச்சிருவா. நீ ஒன்னும் நல்லவன் மாதிரி நடிக்கேண்டா. என் பிள்ளை எங்க? ஏனே இவன் நடிக்கிறானே? நம்ம சரோஜாவே இவனே ஏதோ செஞ்சிருக்கான். அப்படி என்னதான் அந்த பிள்ளை மேல இவனுக்கு பொறாமையே தெரியல. மரியாதையா உண்மையை சொல்லு, எங்க பிள்ளை எங்க? அங்கிள் எனக்கு தெரியாது அங்கிள். நானும் உங்க கூட வந்து சரோ தேடி பாக்குறேன் அங்கிள். என் மருமகளை கடத்திட்டு போனதே நீ தான். வேற எங்க இருந்து கண்டுபிடிக்க போறா? அவ என் மகனுக்கு கெட்ட போற பிள்ளை. அவளை எங்க கடத்திட்டு போய் வச்சிருக்கான்னு சொல்லு. இங்க பாருங்க, சரோ நான் எங்கேயும் கடத்திட்டு போகல. சரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் புரியல. ஆமா, நெட்ட மாதிரி எங்க இருக்காங்க? ஏன் பிள்ளைய தான் காணோம். சேத்து கடத்திட்டு போயிட்டியா? என்னது, நெட்ட மாதிரியும் காணுமா? ஆமா, இங்க ரெண்டு பிள்ளைகளையும் தான் காணோம். என்னல பண்ணீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்ல போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கோம். இங்க பாருங்க தங்கராசு, போலீஸ் எல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா நானே போலீஸா இருந்தவன் தான். தப்பு செஞ்சாதான் நாங்க பயப்படணும். தப்பு என் பையன் செய்யாம இருக்கும்போது நாங்க எதுக்கு பயப்படணும்? உங்க பிள்ளைய காணும்னா நீங்க எங்கேயாவது போய் தேடுங்க. சும்மா ஏமாவன சந்தேகப்பட்டுட்டு இங்க வர வேண்டாம். இங்க பாருங்க அலெக்ஸ், உங்க மகத்துக்காக தான் உங்க மகனை நான் சும்மா விட்டுருக்கேன். என் வீட்டுக்கு இவன் எத்தனை தடவை வந்திருக்கான்னு அவனை கேட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க மகனோட லட்சணம் என்னன்னு தெரியும். ஏல, எங்க சொல் பேச்சு கேட்காம அலைஞ்சியே இப்ப என்ன பிரச்சனை எல்லாம் வந்து நிக்குது பாத்தியா? இதுக்குதான் தாய் தகப்பன் பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருங்க இருங்கன்னு சொல்லியது. நம்மளை பத்தி தெரிஞ்ச இவரே இந்த பேச்சு பேசுறாருன்னா மத்தவி என்னெல்லாம் பேசுவாவ? நீ இன்னைக்கு அந்த பிள்ளைய பாத்தியால? இல்ல டாடி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் சரோ தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். அப்போ இவன் தான் என் பிள்ளைய ஒழிச்சு வச்சிருக்கான். தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன், தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைய இவன் தான் ஒழிச்சு வச்சிருக்கான். அங்கிள், நீங்க நினைக்க மாதிரி இல்ல அங்கிள். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சரோ தேடி கூட்டிட்டு வரேன். அலெக்ஸ், உங்க மகனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. இவன் தான் எங்க பிள்ளைய ஏதோ பண்ணியிருக்கான். ஏன் பிள்ளை உனக்கு என்ன அநியாயம் பண்ணிச்சு? ஓ வம்பு தும்புக்கு என்னைக்காவது வந்திருப்பாளா? பாவம், அவளே பச்சை பிள்ளை மாதிரி இருப்பா. அந்த பிள்ளை எதுக்கு நீ சேர்த்து கடத்தினா? ஐயோ ஆன்ட்டி, நான் யாரையும் கடத்தல. எனக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. நான் உங்களுக்காக போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன்னு தான் சொல்றேன். என்னை சந்தேகப்படாதுங்க ஆன்ட்டி. போலீஸ் வந்தாதான் இவன் உண்மையை சொல்வான்னு நினைக்கிறேன். ரங்கராசனே, சரோஜா எங்க போனாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. சூர்யா கூட நானும் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தேன். அதுக்கு பிறகு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போயிருந்தோம். இப்போதான் நாங்க வீட்டுக்கே வந்தோம். நீங்க இவனை சந்தேகப்படுறதை விட்டுட்டு உங்க மகளை தேடியக்கு பாருங்க. நாங்களும் தேடியும் தங்கராசனே. மாமா, எதுக்கு இங்க வர சொன்னீங்க? ஏனே என் மாவன் வந்துட்டான். இந்த குடும்பத்தை மொத்தமா பிடிச்சிட்டு போய் ஜெயில்ல போட சொல்லுனே. ஆமா, போடுவிய. உங்க இஷ்டத்துக்கு யாருனாலும் பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டுருவீங்களோ? எங்களுக்கோ சட்டம் என்னன்னு தெரியும். மாமா, நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்? இவனை ரெண்டு மிதிச்சு என் மகளை எங்க வச்சிருக்கான்னு கேள் சின்ராசு. ஆமா, மிதிப்பாவ. எங்க என் மாமா மேல கைய வச்சு பாருங்க, அதுக்கு பிறகு தெரியும். அங்கிள், நீங்க வீட்டுக்கு போங்க அங்கிள். நான் சரோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஏல, அவரு மிதிக்கிறேன்னு சொல்றாரு, நீ மாவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியா?
விட்டா மீதி வாங்குவான் போல இருக்க. டாடி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க டாடி. அவங்க பொண்ணை காணுங்கிற வருத்தத்துல தான் பேசிட்டு இருக்காங்க டாடி. நீங்க அவர் எதுவும் சொல்லாதீங்க. அங்கிள் நான் போய் சரோவை தேடி கூட்டிட்டு வரேன். என்னாலே இவ்வளவு நேரமா சர்க்குட்டிய தேடி கண்டுபிடிக்க முடியல. நீ மட்டும் போய் எங்க தேடி கண்டுபிடிப்பா? அப்போ உனக்கு சர்க்குட்டி இருக்கிற இடம் தெரியும் அப்படித்தானே? எங்கடா அவளை ஒழிச்சு வச்சிருக்க? இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம். நான் போய் சரோவை தேடி கூட்டிட்டு வரேன். ஆனந்த் என் கூட வா போலாம். சூர்யா பாத்தியா சாரு, உன் மௌன பாரு. நம்மளா அவனுக்கு பெரிய விஷயமே இல்ல. யார் யாருக்காகவோ உளுந்தட்டி ஓடியான். அதுவும் அடிக்க பிடிப்பேன்னு வந்து நிக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய. மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சோர்குட்டிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரானான்னு பாப்போம். இல்ல நானே அவனை இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல போடுறேன். இப்போ இந்த வீட்டை நான் செக் பண்றேன் மாமா. சோர்குட்டி இங்கதான் இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா ஆமா வாங்க வாங்க வீட்டை முடிச்சா சோதனை போடுவோம். ஏய் சர்ச் வாரண்ட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ண போறோம். கான்ஸ்டபிள் வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. உன் மவனால என்ன எதெல்லாம் பார்க்க போறோமோ தெரியல. என்னைய காப்பாத்த யாருமே வரலையா? நான் எப்படி இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போவேன்? என் சூர்யா கூட என்னை மறந்துட்டு போயிட்டானா? இவன் வேற எனக்கு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி மட்டும் அவனுக்கு எனக்கு கல்யாணமே நடந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி யாராவது வந்து என்னைய காப்பாத்த வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். யார் என்னை தேடி வருவா? நெட்ட மாதிரியும் மாட்டிக்கிட்டா. நெட்ட மாதிரி இருந்தா கூட என்னை வந்து காப்பாத்திருப்பா. எங்க அப்பாக்கு அம்மாக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? ஒரு போட்டோ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, என்னவா அனுப்பி தொலைக்கல? அவளை கடத்தினானா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை இவன் கடத்தவே இல்லையோ? ரூபாயை நம்ம கிட்ட இருந்து கறக்கிறதுக்கு தான் இப்படி திட்டம் போட்டு கடத்திட்டேன்னு சொல்லியிருப்பானோ? என்ன கண்டாவின்னு ஒண்ணும் புரியலையே. நானாவது போன் போட்டு கேட்கலான்னு பார்த்தா என் புருஷன் பார்த்தா அவ்வளவுதான் நீ கொன்னே விடுவாரு. அதுக்கு பயந்துட்டு அமைதியா இருக்கேன். என்னதான் பண்ணியா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு இவ்வளவு நேரமா? ஏதோ சென்னைக்கு மேல இருக்கு. சரோ 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 நீ எங்க இருக்க? சரோ நான் சூர்யா வந்திருக்கேன். சரோ 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 எங்க இருக்க? சரோ 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 நீ எங்க இருக்க? சரோ 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 நீ எங்க இருக்க? சரோ சூர்யா வந்திருக்க. சரோ சரோ எங்க இருந்தாலும் ஒரு குரல் கொடு. மாப்பிள்ள என்னாச்சு? போன எடுத்தாவில மச்சான். இப்ப 2 பேர் போனும் சுவிச் ஆஃப் பண்ணி வருது மச்சான். 2 பேரும் அப்படி எங்கதான் போயிருப்பாங்க தெரியல மாப்பிள்ள. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் மச்சான். பாட்டி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கவே கூடாது. இப்ப என் சரோவை நான் தொலைச்சிட்டேன். நான் எப்படி அவளை என்ன கண்டுபிடிப்பேன்? என் சரோ ரொம்ப பாவம். எனக்காக என்னைய நம்பிதான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. இப்ப எங்க இருக்கா எங்க போனா எதுவுமே தெரியலையே மச்சான். மாப்பிள்ள சரோஜா மட்டுமா? நெட்ட மாதிரியும் தான் காணும். அவளே எங்க போனான்னு தெரியல மாப்பிள்ள. அவதான் எங்கேயாவது அவளை கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். இப்போ அவிய 2 பேரும் எங்க போனான்னு தெரியல. பழையதுக்கு வாமையிலெல்லாம் போட்டாவே எல்லாரும் சேர்ந்து. ஆமா மச்சான், நான் வான்னு சொன்னதுனால தானே சரோ வந்திருக்கா. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் மச்சான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் வான்னு சொல்லாம இருந்திருந்தா சரோ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டான். மாப்பிள்ள சாயங்காலம் போன் பண்ணும்போது ஒரு தடவை அட்டன் பண்ணான்னு சொன்னால. ஆமா மச்சான், நான் பேசுனது மட்டும் கேட்டுட்டு கட் பண்ணிட்டாங்க. நான் கூட என் மேல இருக்க கோவத்துல தான் கேட்டுட்டு கட் பண்றான்னு நினைச்சேன் மச்சான். ஆனா அவளுக்கு இப்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். மாப்பிள்ள எதுவும் ஆயிருக்காது. ஸ்டேஷன் முழுக்க தேடிட்டா நாவே இல்லையே. ஒச்சுமே ட்ரெயின்ல ஏறி மெட்ராஸ் போயிருப்பாவளோ மச்சான். சரோ என்ன போயிருக்கலான்னு நெட்ட மாதிரி எப்படி போவாங்க? ஒருவேளை போயிருப்பா மாப்பிள்ள. சரியான ஆர்வ கோளாறு. எனக்கு என்னமோ போயிருப்பாங்கன்னு நம்பிக்கையில மச்சான். என்னையும் ஸ்டேஷன் முழுக்க தேடிட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது. வீட்டுக்கும் போகலே மாப்பிள்ள. போயிருந்தாவி அப்பா எதுக்கு இங்க தேடிட்டு வராரு? அவ வீட்டுக்கு போற வழியில தான் ஏதோ ஆயிருக்கு மச்சான். என் சரோ எங்க போனா என்னன்னு உண்மையே தெரியலையே. நீ கொஞ்சம் வேகமா போ மச்சான். சரோ சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்.
சரி மாப்பிள்ள 2 பேரும் தான் எங்கேயாவது உட்காந்துருப்பாவ. ஒரு சமயம் வீட்டுக்கு போறதுக்கு பயந்துட்டு தான் எங்கேயாவது உட்காந்துருப்பாவன்னு நினைக்கேன். அப்படி இருந்தா கூட பரவாயில்ல மச்சான், அவங்க 2 பேரும் கடிச்சிடணும். கொஞ்சம் வேகமா போ மச்சான். சரி மாப்பிள்ள போறேன். எதுக்குல ஏது எடுப்பானுல இப்ப என்ன சிரிக்க நிலைமையில இருக்கேனா? அடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அழுவுங்க இல்ல சிரிங்க. உங்க 2 பேரும் பார்த்தா கற்பம்பூச்சி மாதிரி இருக்கு, நசுக்கி போட்டலாமான்னு தோணுது. அலன் மாமல அழல முடியாதுல. முதல்ல இந்த கெட்ட அவுத்து விடுங்க, நான் அலன்மா சிரிக்கணுமான்னு பாக்கேன். இலே கற்பம்பூச்சி கெட்ட மட்டும் அவுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான் சொன்ன மாதிரி நசுக்கி போட்டுருவேல. உன் பாஸ்வேர்ட் லூசு ஏன் போட்டா எதுக்குல கேட்க அந்த லூசு பைய? அவுத்து விடணும். சரி அவனை பத்தியெல்லாம் கேட்கவே நான் விரும்பல. அவன்லாம் ஒரு மனுஷனா? என் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரிஞ்சான், காதல் காதல்னு தொங்கிட்டு தெரிஞ்சான். இப்போ பெரிய ரவுடின்னு நினப்புல கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான் போல்க. அவனுக்காகலாம் அழுது நடிக்க முடியாது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க சூசு போட்டு விடுவேன். ஏல அவனுக்கு என்னல பிரச்சனையா? எதுக்குல நீ கடத்தி கொண்டு வச்சிருக்கான்? ஏதாவது கேட்டு சொல்லுங்களே. அவனுக்கு போனேது போட்டு கூட நான் வேண்ட பேசிக்கிட்டோம். ஓஹோ அவன் அப்படி துமர்ல போறானோ? அவனை மட்டும் நேர்ல பாத்துட்டல. ஏல போன தடவையோ என்னையவே கடத்தினிய, இந்த தடவை என்னையவே கடத்துறீல. உங்களுக்கே போர் அடிக்கலையா? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளால இனி கட்டி வச்சிருந்தா காசு கிடைக்கு? எங்க அம்மாட்ட ஒத்த காசு வாங்க முடியாது. யாருல உங்களுக்கு காசு தருது கட்டி வச்சா? முதல்ல இந்த ஆனந்த பேதி எடுப்பானுக்கு போன போடு. அவனை 2 கிளி கிழிச்சாதான் எனக்கு மனசு ஆறும். ஆளு அவனெல்லாம் ஒரு ஆளாவே நான் மதிக்கிறது கிடையாது. அவனுக்கு போனபடி அந்த போனக்குள்ள அவனை 2 கிளி கிழிக்கணும் போல இருக்கு. போடல சீக்கிரம் போட்டு தோலை. இன்னைக்கு அவனை கிழிக்கிற கிளியில இதுக்கு மேல என்னை கடத்த விடாது. சே பேதி எடுப்பான அவனுக்கு என்ன அநியாயம் பண்ணிட்டேன். சீக்கிரம் போட்டு தோலை. இவனு எதுக்கு இன்னத்துக்கு போன் படியான்வ? என்னவா இருக்கும்? சரி அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ சங்கிமங்கி. ஏல பேதி எடுப்பான், பேதிய வாந்தி சேர்த்து எடுப்பான். நீ மனுஷனால மாட்டு பயலை. நீ எல்லாம் ஒரு நாள் உட்படவே மாட்டால. ஏ நெட்டு நீயா? ஆமா நீ எங்க இருக்கா? தெரியாதோ நான் எங்க இருக்கேன்னு ஒரு தெரியாதால? இடியருவான் இடியும் பொடியும் விழுவான். நீ எதுக்குல இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தா? உன்னால சரோஜக்காவை நான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். நீ எல்லாம் விளங்குவியால உருப்படுவியால? ஏ என்னாச்சு? எதுக்கு இப்படி ஆசிட்டு இருக்கா? ஏதோ உனக்கு பிரச்சனையா? என்னது பிரச்சனை யாவா? நீ எதுக்காக மறுபடியும் உன்னோட விட்டு கடத்த விட்டா? ஏலே போனதால அவனை என்ன நாள் கேள்வி கேட்டாதான் எனக்கு மனசு ஆறும். பேமெண்ட் பேமெண்ட் அவன் வந்தான்னு வச்சுக்க, அவனுக்கும் பேமெண்ட் விழும் உனக்கும் விழும். ஏல அவன் சொன்னான்னு என்னைய கடத்துறியல, நான் சொல்லியல. இப்போ அவனை நீங்க 2 சேர்ந்து கடத்தி கொண்டு எங்கேயாவது மலையில கொண்டு போய் கட்டி வைங்க. ஏது எடுப்போம் ஒரு நாள் அவன் தப்பிக்கவே கூடாது. உனக்கு பேமெண்ட் எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். அப்ப சரியில்ல என்னைய அவுத்து விடு. பாசம்ல பாசு அவனும் உட்பட மாட்டான், நீங்களும் உட்பட மாட்டீல. என்ன சொல்லியே இவா கடத்தி வச்சிருக்குதா? அப்படின்னா சங்கி மங்கி சேர்ந்து இவ்வளவு கடத்தி வச்சிருக்காங்களோ? மாப்பிள இங்க வா மாப்பிள. என்ன மச்சான்? மாப்பிள இங்க வாயா. நெட்ட மாதிரி போன் போட்டா என்ன சொன்னாங்க மச்சான்? அவளை இதுக்கு முன்னாடி ஒருத்தே நான் சொல்லி கடத்தினான்ல, அவன் தான் கடத்தி வச்சிருக்கானா? என்ன சொல்ற மச்சான்? கடத்தி வச்சிருக்காங்களோ? ஆமா மாப்பிள, அன்னைக்கு ஒரு நாள் கடத்தி சொன்னேன்ல, இன்னைக்கு வழியில இவ்வளவு பார்த்துப்பான் போல கடத்தி வச்சிருக்கானா. அவன் நம்பர்ல இருந்தா இப்ப போன் வந்துச்சு. அவதான் என்ன எதுக்குள்ள ஓயாம கடத்தி வைக்க அப்படின்னு கேக்கா. மச்சான் ஏன் மச்சான் இப்படி பண்ண? மாப்பிள்ள இந்த கடத்தலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல, அவனோட கடத்தி கூட்டு போயிருக்கான்வ. மச்சான் இப்ப என்ன பண்றது?
மாப்பிள்ள அவனை எங்க கொண்டு வச்சிருப்பானு எனக்கு நல்லா தெரியும். பைக்ல உட்கார் மாப்பிள்ள, நான் கூட்டு போறேன்.